சரியார். நேயர்களே, இந்த பதிவில் குலதெய்வம் எனக்கு தெரியாது, எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்போ குலதெய்வம் இல்லாத நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு நம்ம ஊரில் மட்டும் இல்லை, பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் பக்கத்து நாடுகளில் இருந்துமே நீங்கள் சந்தேகங்களை கேட்குறீங்க. அப்போ அதுக்கு சாஸ்திர விதிகளில் சொல்லப்படுகின்ற முக்கியமான தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். அதாவது, எனக்கு குலதெய்வம் தெரியாது, எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு சொல்லித் தரலை, இந்த நிலையில் நாங்கள் எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குவது, உண்மையிலே குலதெய்வத்தை நாங்கள் பார்க்க முடியுமா, எங்களுக்கு அதுக்கான இது இருக்குதா அப்படின்னு சாஸ்திர விதிகளில் நீங்கள் கேட்குறீங்க. அனைவருக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன், ஆண் பெண் இருப்பாளரும் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் எத்தனையோ அவதாரங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன் அவதாரம் குலதெய்வமாக நின்று உங்களுக்கு அத்தனையும் அருளாசியும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா வேத விதிகளில் குலதெய்வம் தெரியாதவங்க நிச்சயமாக சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் இவங்களை வழிபடலாம். அவங்க சிம்மத்தில் உட்கார்ந்து ஒரு தலையை ஒரு விதமாக அப்படி சாய்த்து கொண்டு கையிலே திரிசூலம் ஏந்தி அப்படி இருப்பாங்க. அதுதான் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன். இந்த அம்மனை குலதெய்வம் இல்லாத நபர், குலதெய்வம் தெரியாத நபர் முன்னோர்கள் சொல்லித் தரவில்லை என்றாலும் நீங்கள் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மனை வழிபடலாம். அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா அந்த பத்ரகாளி அம்மன் உங்கள் கனவிலே ஒரு குழந்தை வடிவிலே பச்சை நிறம் பட்டுடுத்தியோ அல்லது சிகப்பு நிறம் பச்சை பட்டுடுத்தியோ அல்லது மஞ்சள் நிற பட்டுடுத்தியோ, இந்த 3 வண்ணங்களில் ஏதாவது ஒரு வண்ணத்தில் தான் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன் தோன்றுங்கிறது சாஸ்திர விதி. ஒரு குழந்தை வடிவிலே கனவில் தோன்றும். நீங்க அதை வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தை வடிவிலே உங்கள் கனவில் தோன்றி அல்லது நிஜ வாழ்க்கையிலுமே